ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் பைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க i3s அப்படின்ற டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2014 ஆண்டிலேயே ஹீரோ மோட்டர் பைக்ஸில் இந்த i3s டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் அந்த i3s டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏற்கனவே எனக்கு அது தெரியும்பா அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த i3s அப்படின்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டூ வீலரை நீங்கள் ஏதாவது ஒரு சிக்னலில் ஒரு 10 செகண்டுக்கு மேலே ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். அதாவது ஆஃப்னு சொல்ல முடியாது, ஐடில் இந்த கண்டிஷனுக்கு உங்கள் வண்டி வந்துடும். உங்கள் இன்ஜின் ஆஃப் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களோட ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. எப்பயும் போல் ஃப்ரண்ட் பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் மட்டும் லேசாக கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது உங்கள் பெட்ரோல் செலவை ரொம்ப மிச்சம் பண்ணும். உங்கள் டூ வீலர் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நிற்கிறத டிடெக்ட் பண்ணி ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை, ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தீங்கனாலே ஆன் ஆயிடுது. இது ஒரு நல்ல டெக்னாலஜி, உங்கள் பெட்ரோல் பில்லை ரொம்ப மிச்சம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த i3s ஆனில் இருக்குது அப்படின்றத உங்கள் டேஷ்போர்ட்லேயே காட்டிடும். உங்கள் வண்டியை நீங்கள் 10 நிமிஷம் நிறுத்தினீங்கன்னா அந்த i3s அப்படின்ற சிம்பிள் டேஷ்போர்டில் பிளிங்க் ஆகி வரும். அப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்கள் வண்டி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா வண்டியை ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். இது உங்களோட பெட்ரோல் பில்லை மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டெக்னாலஜி. ஏற்கனவே இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.